அருள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது 17/8/2026 தின ராசி பலன். அதுக்கு முன்னாடி எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி சுய ஜாதகம் பார்க்கணும், உங்களோட ஜாதகத்துக்கு பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னா தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும். 17/8/2026 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 32ஆம் நாள், வளர்பிறை சமநோக்கு நாள், கருட பஞ்சமி, நாகபஞ்சமி. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. திதி இன்று இரவு 8:26 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 7:43 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று காலை 8:26 மணி வரை சாத்தியம், அதன் பின்பு சுபம். கரணம் இன்று காலை 8:20 மணி வரை பவம், அதன் பின்பு இரவு 8:26 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 7:43 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. சதயம் பூரட்டாதி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கிழக்கு திசையை நோக்கி இன்றைக்கி நம்ம பிரயாணம் பண்ணப்படாது, எந்த விஷயமா இருந்தாலும். ஆனால் நம்ம தொழில் வியாபாரம் இல்லைனாக்கா ஏதாவது ஒரு லௌகீகம், அதேமாரி உத்தியோகம் நிமித்தமாக இல்லை ஏதாவது ஒரு சுபகாரியங்களுக்கு எதுக்காவது நம்ம போகிறோம்னாக்க வேறு வழியில் போய்த்தானே ஆகணும் கிழக்கு திசையை நோக்கி. அதுக்காகத்தான் பரிகாரமாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சோண்டு தயிர் கேர்டு சாப்பிட்டு போயிடுங்க, அற்புதமான பிரயாணங்கள் உண்டாகும், எந்தவித தங்கு தடங்கள் இல்லாமல். சரியா? கடக லக்னம் இருப்பு 10 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. தக்ஷணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை. இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதேமாரி நவகிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரியங்கள் நிறைவேறும். அதேமாரி இன்றைக்கி அருமையான நாள், கருட பஞ்சமி, நாகபஞ்சமி. ரொம்ப ரொம்ப விசேஷம். கருடன் நாகன் ரெண்டுத்துக்குமே இதாக இல்லை, கரெக்டாக ரெண்டும் எதிரிகள். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், 2 பேருக்கும் ஒரே இதில் வருது. ஏன்னா பகவான் முன்னாடி எல்லாமே ஒன்று தான். நாகமாக இருந்தாலும் சரி, கருடனாக இருந்தாலும் சரி. அதனால தான் இன்றைக்கி நாகபஞ்சமி. கண்டிப்பாக கருடனை மனசார நினச்சிட்டு கருட பஞ்சமியை வழிபாடு பண்ணணும். அதேமாரி நாகபஞ்சமி புற்றுக்கோயில் போயிட்டு, மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் புத்துக்கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனமும் நாகர்கள் வழிபாடு பண்ணால்னா ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு உயர்வு, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் செவ்வாய், கடகராசியில் சூரியன், புதன் மற்றும் குரு, சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் மற்றும் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி வக்ரம் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். உங்களது பகைருணர் ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் காலையிலிருந்து மாலை வரை உள்ளார். மாலைக்கு பின் உங்களது களத்திர பாவம் என்கிற 7ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வையை பெறுகிறார். இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களது ஆற்றல் வெளிப்படும். அனைத்து வேலைகளையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் கலகலப்பாக இருக்கும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அதிகாலையிலேயே சேரும். இன்றைய தினம் மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள்.
உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் காலை முதல் மாலை வரை உள்ளார். அதன் பின்பு உங்களது பகை ருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்கின்றார். இன்றைய தினம் உத்தியோகத்தில் வேலை பளு கொஞ்சம் குறையும். அதேபோல் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சிறிய அளவில் முதலீடுகளை செய்வீர்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட்டு மனம் மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் சந்தோஷமும் மாலையில் மன உற்சாகமும் நிறைந்த நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். மாலையில் இந்த சந்திர பகவான் உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்திற்கு வந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். நீங்கள் நினைத்த காரியங்கள் இன்றைய தினம் அருமையாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்றை அருமையாக பெற்று மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் மனதைரியமும் மாலையில் மன உற்சாகமும் நிறைந்த நாள். காலை முதல் மாலை வரை உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். மாலை முதல் சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு சில வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வீர்கள். மேல் அதிகாரிகளின் கடைக்கண் பார்வை உங்கள் மேல் விழும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சந்தோஷமான செய்தி ஒன்று அதிகாலையிலே வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கடகராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் மன உற்சாகமும் மாலையில் மன தைரியமும் நிறைந்த நாள். காலை முதல் மாலை வரை சந்திர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் உள்ளார். மாலை முதல் உங்களது சகாய பாவம் என்கிற 3ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். காலை முதல் மாலை வரை உங்களுக்கு ஒரு சில முயற்சிகள் வருமானத்தை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் வியக்க வைக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு புதுமனை புதுவீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். சிம்ம ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களது ஜென்மராசியில் உள்ளார். மாலை முதல் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். நீங்கள் நினைத்த காரியங்கள் இன்றைய தினம் அலைச்சலுடன் ஆதாயத்தை கொண்டு வந்து தரும். உத்தியோகத்தில் பொறுப்பாக நடந்து கொள்வது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7.
அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களது அயனசயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் உள்ளார். மாலை முதல் அவர் உங்கள் ஜென்மராசிக்கு வந்து விடுகிறார். இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் செலவுகளை கொடுக்கலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆன்மீக விஷயங்கள் கை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்றைய தினம் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து செல்வீர்கள். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் அருமையாக உள்ளார். மாலை முதல் அவர் அயனசயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு காலையிலிருந்து மாலை வரை உற்சாகத்துடன் ஒரு வருமானமும் வந்து சேரலாம். மாலை முதல் செலவுகள் அதிகரிக்க தொடங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சில சலுகைகளை பெற்று மகிழலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் நலம் சீராகும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். சந்திர பகவான் உங்களது ஜீவன பகவான் என்கிற 10ஆம் இடத்தில் உள்ளார். காலை முதல் மாலை வரை. மாலை முதல் அவர் லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். காலை முதல் மாலை வரை உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக பரபரப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உறவினர்களின் திடீர் வருகையால். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உருவாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய தினம் காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் காலை முதல் மாலை வரை உள்ளார். மாலை முதல் அவர் உங்களது ஜீவன பகவம் என்கிற 10ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். காலை முதல் மாலை வரை நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு தந்தையாரின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிட்டும். மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது அஷ்டம ராசியில் சந்திர பகவான் காலை முதல் மாலை வரை உள்ளார். சந்திராசிரமம் தொடர்கிறது. மாலை முதல் சந்திர பகவான் உங்களது பாக்கியஸ்தானம் என்கிற 9ஆம் இடத்திற்கு வந்து சேருவதால் மனதில் இருக்கும் குழப்பங்கள் குறையும். காலை முதல் மாலை வரை சந்திராசிரமம் உள்ளதால் வாகன பயணங்களில் கவனம் அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கூர்ந்து பயில்வது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருந்தால் நன்மை. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள நேரிடலாம். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5.
அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களது களத்திரபாவம் என்கிற 7ஆம் இடத்தில் உள்ளார். அதனால் சந்தோஷவானில் சிறகடித்து செல்வீர்கள். மாலை முதல் இதே சந்திரபகவான் உங்களது அஷ்டமராசியில் வருவதால் சந்திராசிரமம் ஆரம்பித்து விட்டது. கவனம் அவசியம். இருப்பினும் காலை முதல் மாலை வரை நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் வீட்டார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்கத் தொடங்கும். இன்றைய தினம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மீனராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான